இன்னைக்கு ஸ்டாட்டிக் சீக்கிரம் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் அண்ட் மியூசிஷியன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஜென்ரலாக பார்த்துடலாம். கர்நாடிக் மியூசிக், ஹிந்துஸ்தானி மியூசிக்னு 2 டைப் ஆஃப் மியூசிக்கை பிரிக்கிறாங்க. இந்த கர்நாடிக் மியூசிக்கில் 66 ராகாஸ் இருக்குது. ஹிந்துஸ்தானி மியூசிக்கில் 6 ராகாஸ் இருக்குது. டோட்டலாக 72 ராகாஸ் இருக்குது இந்தியன் கிளாசிக்கல் மியூசிக்ஸில். நாட்டிய சாஸ்திரா அப்படிங்கிற புக்கு பரதமுனி அப்படிங்கிறவர் எழுதியிருக்காரு. இப்போ ஃப்ளூட் அப்படின்னா எந்தெந்த மியூசிஷியன்ஸ் வராங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா ஃப்ளூட் எப்படி இருக்கும், இப்படி லைனாக இப்படி ஒரு குச்சி மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் இப்படி ஒரு ஸ்லைடாக ஒன்று வரும். இங்கே எப்படி இருக்கும் கரெக்டாக, இதில் லைனாக இப்படி ஓட்டியாக இருக்கும் ஃப்ளூட்டில். இது எப்படி இருக்குது, ஸ்லிம்மாக ஒல்லியாக இருக்குது. அதே மாதிரி தான் டிஆர் மகாலிங்கம். லிங்கம் எப்படி இருக்குது, இப்படி ஒரு கோடு வந்த மாதிரி ஃப்ளூட் மாதிரி இருக்கா அது. அப்புறம் ராகேஷ் சௌரேஷியா. ராகேஷ் எப்படி இருக்கான், ஒல்லியாக தான் இருக்கான். ஹரிபிரசாத் எப்படி இருக்கான், அவனும் ஒல்லியாக தான் இருக்கான். ரகுவரன் எப்படி இருக்காங்க, அவங்களும் ஒல்லியாக தான் இருக்காங்க. இல்லைன்னா ரகுவரன் அப்படின்னா விஐபி தனுஷ் எப்படி இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்கன்னு அப்படி வச்சுக்கலாம். பண்டித் பன்லால் ஜோஷ். கோஸ்ட் எப்பயுமே ஒல்லியாக தான் இருந்திருக்கு. எந்த கோஸ்ட்டுமே குண்டா இருந்து பார்த்துருக்கீங்களா, பேனு எல்லா கோஸ்ட்டும் ஒல்லியாக தான் இருக்கும். அப்போ தான் வாட்டர் ஃபீல் கரெக்டாக இருக்கும், அது பிடிக்க முடியும். ஓகேவா. அப்புறம் ரமணி எப்படி இருக்கான், அவனும் ஒல்லியாக தான் இருக்கான். மஜும்தார் ரோனு மஜும்தார் இருக்கா. இப்போ மமிதா பைஜு அதில் வந்து ரேணுவா இருக்கா, அது ராணுன்னு வச்சுக்கலாம். மஜு அப்படின்னாலே ஒல்லியாக இருக்காது. நித்யா மேம் எப்படி இருக்கு, ஒல்லியாக இருக்கு. இவங்க எல்லாத்துலேயும் எப்படி இருக்காங்க, ஒல்லியாக இருக்காங்க. அதுதான் இதில் இருக்கும். மகாலிங்கம், டிஆர் மகாலிங்கம், ராகேஷ் சௌரியா, ஹரிபிரசாத் சௌரேஷியா, பண்டித் ரகுநாத், பண்டித் பன்லால் கோஸ்ட்டும் எப்படி இருக்கு, ஒல்லியாக இருக்கு. ரமணி எப்படி இருக்கான், ஒல்லியாக தான் இருக்கான். ரேணு மஜும்தார் அதுவும் ஒல்லியாக தான் இருக்கு. நித்யானந்த் ஹல்திப்பூர் அதுவும் ஒல்லியாக தான் இருக்கு. ஓகேவா, எல்லாமே ஒல்லியாக தான் இருக்கு. நெக்ஸ்ட் போகலாம். தபேலா. இது வந்து தபேலா என்ன சொல்றாங்கன்னா, தபேலா எப்படி ஒரு பெஞ்சில் வச்சுதான் தபேலா எடுப்பாங்க, அதுக்காக இந்த டேபிள். இந்த தபேலாவை டேபிள் மாதிரி இருக்கா, ஸ்பெல்லிங் TABLE டேபிள், அது தபேலா இருக்கு அந்த டேபிள். இப்போ என்ன பண்றாங்க, அசோக் செல்வன் இருக்காரு. அசோக் செல்வன், விஜய், அப்புறம் ஆக்டர் விஜய், லோகேஷ், இவங்க எல்லாம் ஒரே ஸ்கூல்ல படிக்கிறாங்க. அவங்க வந்து அந்த பெஞ்சில் வந்து இப்படி உட்காந்துட்டு இருக்காங்க. ஓகேவா, பெஞ்சில் வந்துட்டு எல்லாம் ஒரே கிளாஸ் பெஞ்சில் இருக்காங்க. அந்த பெஞ்சு பண்டித் அசோக்லால் மிஸ்ரா, அசோக் வருதா, அவங்க இந்த கிளாஸ்ல பெஞ்சில் இருக்காங்க. அஷாத் ஃபசல் குரேஷி அப்படிங்கிறவன் இந்த முஸ்லீம் குர்தாபாய் இருக்கால, அவன் தான் இந்த குரேஷி. ஓகேவா, குரேஷி. இப்போ கீஷன் நமக்கு தெரியும், அந்த பையன். அஷாத் அல்லா, அந்த பெஞ்சில் வந்து இந்த பையன் வந்துட்டு இப்படி பண்ணிட்டு இருக்கான், சாமி கும்பிட்டு இருக்கான். குரேஷி அந்த குர்தா காய் வந்துட்டு அல்லா சாமியை கும்பிட்டு இருக்கான், அல்லா. இவங்க 3 பேர் சேர்ந்துட்டு ரவுடி பசங்க மாதிரி என்ன பண்றாங்க, பெஞ்சில் வாக் போறாங்க. பண்டித் சத்யா தால் வாக்கர் அப்படிங்கிறது வாக் போறாங்க. அதுல சபரியும் ஒருத்தர் இருக்கான். சபரி, கீசன், குர்தாபாய், அசோக் அவங்க இருக்காங்க. லோகேஷ் கனகராஜ், லோகேஷ், ஷம்சி, ஜாகிர் ஹுசேன். தபேலா ஜாகிர் ஹுசேன், இதை சொல்லவே தேவையில்ல, ஞாபகம் வந்துடும். சுபா, இவங்க யார் இருக்காங்கன்னா HOD. இந்த இப்படி விளையாடிட்டு இருக்காங்க, அதை பார்க்கறது யாருன்னா சுபா பாக்குறாங்க. இப்படிலாம் பெஞ்சில் ஏறிட்டு அக்கிரமம் பண்ணிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்றாங்க. அக்கிரமம் அத சந்தீப் தாஸ் வந்திருக்கா. அப்ப தாஸ் யாரு, லியோதாஸ். விஜய் தான் பேரு தான், அதுல லியோதாஸ். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து சொல்றேன். இப்போ யார் இருக்காங்கன்னா லோகேஷ். டேபிள் இருக்கு, டேபிள் மேல பண்டித் லோகேஷ் லால் மிஸ்ரா இருக்காங்க. லோகேஷ் வந்து இருக்காரு. குர்ஷி, இவர் வந்துட்டு குர்தா காய் வந்துட்டு அல்லா சாமிய ப்ரே பண்ணுவாங்கல்ல அவங்க டைம் ஆனா, அது மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. இது கீசன், அசோக், சபரி, லோகேஷ், லியோதாஸ் இவங்கெல்லாம் சேர்ந்துட்டு என்ன பண்றாங்கன்னா பெஞ்ச் மேலே ஏறி தாவிட்டு இருக்காங்க, ஒரே அக்கிரமம் பண்றாங்க அப்படின்னு சுபா HOD சொல்றாங்க. ஓகேவா, இதுதான் இங்க நடந்திருக்கு. நெக்ஸ்ட் செரோட். இதுல வந்து பாத்தீங்கன்னா அலி அக்பர் கான், அஜ்மித் கான்,
மோஸ்ட்லி கான்லாம் இருக்கிறது எல்லாமே செராட்ல வருது. சார் அலி, அஜ்மீத், அலாலுதீன், பகதூர், இரானி, புத்தா, அமன், அயன் அப்படின்னு இருக்கு. சரி, ஓகே, இதுக்கு க்ளூ லாஸ்ட்ல பார்த்து. மிருதாங்கம் அப்படிங்கிறது தெரியுது. தமிழ்ல மிருதாங்கம்னு தான் எழுதுவோம். தமிழ் பேர் மாதிரி வர்றது எல்லாமே மிருதாங்கம். பாலசுப்ரமணியம் பிள்ளை அப்படிங்கிறது தமிழ் பேரு. ஓகேவா? சங்கர் பவானி எங்க இருக்கு? தமிழ்ல. பவானி சாகர் எங்க இருக்கு? தமிழ்நாட்டில் தான் இருக்கு. பிரசாத் அப்படிங்கிறது வந்து தமிழ் பேரு. பிரசாத். ராஜா அப்படிங்கிறதும் தமிழ் பேரு தான். கஞ்சிரா புதுக்கோட்டை தட்சிணாமூர்த்தி பிள்ளைன்னு வருது. அங்கேயும் தமிழ் பேர் தான். காரைக்குடி மணி ஊர் பேர் வருது. காரைக்குடி மணி அப்படிங்கிறது வந்து தமிழ் பேர் தான். உமையாள்புரம் சிவராம் அப்படிங்கிறது தமிழ் பேர் தான். ரகு அப்படிங்கிறதும் தமிழ் பேர் தான். ரகுநாத் அப்படின்னா ஸ்லிம்மா இருக்கிறது. பங்கத் ரகு அப்படின்னு மட்டும் வந்துச்சு அப்படின்னா மிருதாங்கம். பல்கட் மணி ஐயர், மணிங்கிறத தமிழ் பேரு. ராமநாதபுரம் முருக பூபதி, முருகா அப்படிங்கிறது தமிழ். இதுல எல்லாமே தமிழ் வருது. ஸோ அதனால மிருதாங்கம் அப்படிங்கிறது வந்து தமிழ்ல வந்தாலே. கதம் அப்படி பாத்தீங்கன்னா விநாயகம் பிள்ளை. இப்படி எலிஃபண்டோட வயிறு பாத்தீங்கன்னா பானை வயிறு மாதிரி இருக்கும். ஓகேவா? விநாயகருக்கு ஃபேஸும் இது மாதிரிதான் இருக்கும். அதனால விநாயகர் மிருதாங்கம். காட் ஆஃப் கதம்னு விநாயகம் பிள்ளை சொல்றாங்க. சுப்பிரமணியம் அப்படின்னு சொல்றாங்க. சுப்பிரமணியம் விநாயகருக்கு வைத்தல் சுப்பிரமணியம். சுரேஷ் வைத்தியநாதன், வயிறு இது இப்படி இருக்கு. வைத்தியநாதன். ஓகேவா? வயிறு வைத்தியநாதன் சுப்பிரமணியம். நெக்ஸ்ட் போலாம். பங்கஜம், பங்கபாஜ் அப்படின்னு இருக்கு. அது பங்கஜம்னு வச்சுக்கலாம். தொடராம் சர்மா, அயோத்திய பிரசாத். அதுல என்ன பார்த்தோம்? சந்தீப் தாஸ்ன்னு பார்த்தோம். இது கோபால் தாஸ். சந்தீப் டீப்பா கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க லோகேஷ்ல. ஓகேவா? பண்டிட் கோபால் தாஸ், ராம் சங்கர் தாஸ், பகல்தாஸ்ன்னு இவங்க சொல்றாங்க. ஓகேவா? பகல்தாஸ். இது என்னன்னா பக்கத்து வீட்டுல பங்கஜம் அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க வச்சுக்கலாம். அவங்க என்னன்னா ஒரு ரவுடி. பங்கஜம் அப்படின்னாலே இப்படி ஒரு ரவுடி பேர் மாதிரி இருக்கா. தைரியமான ஆளா இருந்தா வந்து தொட்டுப்படுறா, எப்படி அடிக்கிறப்படுறா அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. தொடார் அப்படின்னா தொட்ராம் சர்மா. அயோத்திய பிரசாத் அப்படின்னு சொல்லி அயோக்கா ராஸ்கல் அப்படின்னு திட்டுறாங்கன்னு வச்சுக்கலாம். ஓகேவா? கோபால். பக்கத்து வீட்டுல யார் இருக்கிறது? பக்கத்து வீட்டுல கோபால் அப்படிங்கிற ஒரு பையன் இருக்கான். ஓகேவா? அந்த வீட்டோட ஓனர் யாருன்னா சங்கர் தாஸ். பங்கஜம் பண்ணிட்டாங்க. நெக்ஸ்ட் நாதஸ்வரம்ல 2 பேர் தான். ஷேக் சின்னம் மௌலானா, அப்புறம் ராஜரத்னம் பிள்ளை. தமிழ்நாடு ராஜரத்னம் பிள்ளை. இப்போ இதுக்கு என்ன சின்ன நாதஸ்வரம்னா அப்படி சின்னதா இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ராஜரத்னம் பிள்ளைன்னு வந்துச்சுன்னா மிருதாங்கம்னு சொன்னோம். இதுல நாதஸ்வரம் வருது. ராஜரத்னம் பிள்ளை. ராஜரத்னமே அப்படின்னு ஒரு பாட்டு கூட இருக்கு. அப்ப ராஜரத்னம். ஓகேவா? அதனால ராஜரத்னமே அப்படின்னு பிபி ஊதுறாங்க. கிட்டார் வந்து யாருன்னு அப்படின்னா பிராஜ் பூஷன் ராஜாராணில வருவாங்களா அவங்க. பூஷன் கப்ரா. பூஷன் அப்படின்னா கிட்டார். மாடர்னா தான் அந்த பையன் இருப்பான். அப்ப பூஷன் அப்படின்னா கிட்டார் வச்சிருக்கான். மண்டோலின் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ். மேன் அப்படின்னா ஸ்ரீனிவாஸ். சுர்பகர் அப்படின்னா அன்னபூர்ண தேவி. இஷாத் கான். சுர்பகார். சூடு சொன்ன இருந்தா அன்னபூர்ணா அப்படின்னா சாப்பாட்டுல எலி சூடு சொரணை இல்லை அப்படின்னா சாப்பாட்டுல எலி விழுந்தா கூட இர்ஷாத் அது ஒரு இர்ஷாத் எரியாம கூட இருக்கு நல்லா இல்ல அப்படின்னு தூக்கி போடாம கூட அதை ஒரு பொருட்டா கூட எடுத்துக்காம பண்றது. இர்ஷாத் அப்படின்னா இரிட்டேட், அது மாதிரி ஏதாவது வச்சுக்கலாம். இரிட்டேட் ஆகாம எலி ரேட் இருந்தா கூட பரவாயில்லன்னு சாப்பிடுறாங்க சூடு சொரணை இல்லைன்னா. அதனால சுர்பகார் அப்படின்னு வச்சுக்கலாம். சுர்பகார். மோகன் வீணா விஸ்வா மோகன் ஃப்ரெண்டு, இது தெரியும். ஓகேவா? காமச்சியா அப்படின்னா
சக்கார் கான், சக்கார் சக்கரை அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். காவச்சியா சக்கர். தாழ் தர்ராங் அப்படின்னா, தாழ் தர்த்தாங் அப்படின்னா ஒரு டம்ளர்லாம் வச்சுட்டு நிறைய அடிக்கிறாங்க பாருங்க, அதான் தாழ் தார்கான். தாள் அப்படின்னா தால்லாம் போட்டு வைப்போம், அந்த பாத்திரத்தை போட்டுட்டு தாழ் தர்கான். பண்டிட் மெலிட் துலாங்கர். தாள் தராங் அப்படின்னா பண்டிட் மிலின் துலாங்கர். ஓகேவா. ஹார்மோனியம் அப்படின்னா அப்பா விஜய்பூர். அப்பா ஹார்மோனியம் அமைதியா இருக்கு, விஜய் பியோர். ஹார்மோனியம் அப்படின்னா அமைதியா இருக்கிறது, பியோரா அப்பா மாதிரி இருந்தா ஹார்மோனியம் நிம்மதியா இருக்கலாம், சண்டை எதுவும் இல்லாம அப்படிங்கிறது இருக்கும். சராங்கி அப்படின்னா திரிபுரா. சராங்கி அப்படிங்கிறது வந்து என்ன ஊர்ல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா திரிபுரால தான். திரிபுரா, மாங்க்ரை, சித்திரிமந்த். ஓகே. மாங்க்ரை வந்து திரிபுரால இருக்காங்க. புராணால அது மாதிரி சராங்கி வச்சிருக்கோம், சித்திரமந்தில இருக்காங்க. இதுல என்ன சொல்றோம் அப்படின்னா பேண்டு கான். இதுல இது பேண்டு வாசிச்சு கிராண்டா மேரேஜ் அப்படிங்கிற மாதிரி ஒரு சராங்கி. ஓகேவா. நெக்ஸ்ட் சுல்தான் கான். இப்போ ஒரு மேரேஜ் பண்றாங்கன்னே அங்க ஒரு வில்லன் இருப்பான், அதான் சுல்தான். சந்தோஷ்னா சராங்கி இருக்கு. ஷாக்கூர் ஊர் சங்கூர் கான் அப்படின்னா ஊர்ல. ராம்னா திரைப்பட மூவி ஹீரோ பேர் ராம். ரமேஷ்னா சித்தப்பா பேரு. சந்து சுரேந்திர சந்து கேப் கிடைச்சா போதுண்டா அப்படின்னு சராங்கி சொல்லிருக்காங்க. துர்பா கோஷ் கூட சராங்கி இருக்கு, அதுதான் இது. உஷாத் பந்து கான், உஷாத் சுல்தான் கான், சந்தோஷ் மிஸ்ரா, சங்கூர் கான், ராம் நாராயணன், ரமேஷ் மிஸ்ரா, சுரேந்திர சந்து, துர்பா கோஷ் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டோம். ஓகேவா. நெக்ஸ்ட் வைலன் அப்படின்னாலே மோஸ்ட்லி ஊர் பேர் வச்சு வரும். ஓகேவா. வைலன்னாலே ஊர். சங்கர், ராகினி சங்கர் அப்படின்னா கோயம்புத்தூர்ல சங்கர் அந்த வீட்டுல இருந்தாலும் அது. சத்யா தேவ் பக்கர் அப்படின்னா சத்யா சக்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. சக்தி அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு, சத்தியமங்கலம், அதான் சக்தி. நாகை முரளிதரன்னா வயலன். மிஸ்ஸஸ் கோபாலகிருஷ்ணன், கோபாலா அப்படின்னா ஆந்திரா. ஓகேவா. TN கிருஷ்ணன்னாவே வயலன். ராஜம் அப்படின்னா வேங்கிபாளையத்துல இருக்காங்க. லால்குடினா ஊர் பேரு. எல் சுப்பிரமணியம்னா தமிழ்நாடு பேரு. விஜயனா விசாகப்பட்டினம் வாகு. லக்ஷ்மி நாராயணன் கிருஷ்ணன் அப்படின்னா RSல இந்த ஐயர் இருக்காரு அவரு. டி டிரவான் வெங்கடேஸ்வர சுவாமி நாயுடு. வெங்கடசாமி அப்படின்னா அவரோட அந்த ஐயர் பேரு என்னன்னா RSல இருக்க ஐயர் பேரு வெங்கடேஷ். மோகன் சந்திரசேகர். மோகன் அப்படின்னா நமக்கு தெரிஞ்ச பேர் தான், வயலன் வாசிக்கிறாங்க. பாலா பாஸ்கர் இங்க இருக்கானா, நாமக்கல்ல இருக்கான். ஓகேவா. நெக்ஸ்ட் சந்தூர் சோப்பு. இது வந்து ட்ரப்பியாட் ஷேப்ல இருக்கு, இதை பார்த்துக்கோங்க. ஓகேவா. சோப்பு அஜய் சோப்பீர் அப்படின்னா சோப்பு. பண்டிட் சிவகுமார் என்ன சோப்பு போட்டு குடிக்கிறான், சந்தூர் சோப்பு. ராகுல் சர்மம் ஜலிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, ராகுல் சர்மா. தருண் பட்டாச்சாரியா பாடியில எல்லா பாட்டுக்கும் போட்டு தேய்க்கலாம் சோப். பட்டாச்சாரியா. உல்ஹாஸ் பட் அப்படின்னு பட்டு எல்லாம் இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் சித்தார்ல என்னன்னா விளையாட்டா, ரவி, பிராட்டா, மஸ்ட், ஆதித்யா, ஜனா, ஷாஹித், நிக்கில் இங்க வச்சு பேர் வைக்கணும். இலாஸ் இல்ல அப்படின்னு சொல்றாங்க. அன்னபூர்ணா தேவி. இந்த அன்னபூர்ணா வந்துட்டு எதுக்கு சொன்னோம், சூடு சொன்ன இல்லாதவங்க, ரேட் இருந்தா கூட ஒரு இரிட்டேஷன் இல்லாம அதையே சாப்பிடுறாங்க அப்படின்னு சொல்லணும். அனு, ஜார்ஜ் ஹெரிசன், ராட். இதுலயும் பாருங்க அன்னபூர்ணாவும் இதுவும் பேர் வந்திருக்கு. சித்தார்த் சப்ராட், அது ரெண்டுக்கும் பேர் போட்டுக்கலாம். ஹர்ஷா கட்டிட்டாங்க. நிலா, திபு சௌத்ரி, அரவிந்த், அப்துல். ஓகேவா. ஃபர்ஸ்ட் இந்தியன் கிராமி விருது வாங்கினவர் யாருன்னா ரவிசங்கர், அவர் தான்.
நெக்ஸ்ட் ருத்ரவீணா. ருத்ரவீணா ருத்ரவீணா ருத்ரா அப்படின்னா மோகினி. ருத்ரா அப்படின்னா ருத்ரா. ருத்ரா அப்படின்னா மோகினி அப்படின்னு வச்சுக்கலாம். மோகினி. பஹாதுர் டாகர். ஷிட் மோகினியா உட்கார வச்சு சிட். அஷித் குமார் பானர்ஜி. ஜியா அப்படிங்கிறது ஜீசஸ். சேடா இருக்காங்க அசித். சாட்கான் ஜோதி. ஜோசியம் பார்த்து பேய் அடக்குறாங்க. ருத்ரா அப்படிங்கிற ஒரு பேய் இருக்கு. ஜோதி சாட்டு ருத்ரா சிட்டு ஜீசஸ் சிட்டு மோகினி பேய ஆட்டுறாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் சேனை. சேனைனா அப்படி இருக்கா. சேனை இதுதான் இது. உஷாத் பிஸ்மில் கான். ஆனந்த்லால் தயாள் சங்கர். ஆனந்த் வந்துட்டு அரவிந்த் தான் பார்த்தோம். அரவிந்த் இதுல இருக்கு அப்படின்னா சித்தார்ல இருக்கு. ஆனந்த் வந்து சேனை. நாய் ஆனந்த். அப்புறம் கிருஷ்ணா ராம் சௌத்ரியா. கிருஷ்ணா ராம் சௌத்ரியா. ஹுசைன். ஹுசைன் வந்து சேனை. நெக்ஸ்ட் வீணா. வீணா அப்படின்னாலே வீணா போனவங்க யாரு. பாலா. சித்தி. சாஸ்திரி. துரைசாமி. சைதை துரைசாமி. க்ளூக்காக சொல்றேன். அவர் பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கு. காயத்ரி. சேடு. சிட்டு அப்படின்னா சிட் சேட். சிட் சேட் வந்து வீணா. ருத்ர வீணால பார்த்தோம். இது வீணாலையும் வராங்க. ஜெயந்தி குமரேஷ். பாலா. சித்தி. சாஸ்திரி. துரைசாமி. காயத்ரி. சேடு. ஜெயந்தி குமரேஷ். இவங்க எல்லாம் என்ன வீணா போனவங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா. நெக்ஸ்ட் இதை ஒன்று வச்சுட்டு மேலே பார்த்துக்கலாம். இங்க வச்சு மிருதங்கம். செராட். செராட் அப்படின்னா அழி. ராடு மாதிரி இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். ராடு. அழிக்கணும். அம்ஜித். அலாலுதீன். பகதூர். ராணி மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும். பகதூர் ஷா வந்து இப்படி இருக்கும். பகதூர் ஷா கட்டியா இருக்கும். புத்தா மாதிரி அமைதியா இருக்கும். ஆமென் ஜீசஸ்ல சொல்லுவாங்க. அயன். அயன் ராடு. ஓகே. இந்த க்ளூ அயன் ராடு இந்த க்ளூ போயிடுச்சு. அம்மன்னா ஸ்ட்ராங்கா சிவகார்த்திகேயனோட படம் நடிச்சிருக்காங்க. ராடு மாதிரி இரும்பு மனிதன் ஒரு ஆர்மி ஆபீசர் மாதிரி. புத்தார்னா அவர் அடிச்சா புத்தரை அயன் ராடு அடிச்சா கூட எதுவும் கேட்க மாட்டாரு. ராணியும் ஸ்ட்ராங்கா இருக்கணும். பகதூர் ஷா வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னா அது கல் மாதிரி கட்டி ஆயிடும். ராடு மாதிரி. அஜாத். அலாலுதீன். அலாலுதீன் கில்ஜின் அவருலாம் எப்படி ஸ்ட்ராங்கா தான் இருப்பாரு. அலி அஜ்மித். அலி அஜ்மித்தும் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு க்ளூ வச்சுக்க வேண்டியது. ஓகே. தேங்க்யூ. பாய்.